கவின் ஆணவ கொலையில் அங்கே நடந்தது என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாம்மா. கவினும் மாட்டு சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணும் நீண்ட நாளாக காதல் பண்ணுறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுது அவங்களுடைய பெற்றோருக்கு இந்த விஷயம் தெரிய வருது, அவங்க தம்பிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அந்த பொண்ணோட தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த பையனும் என்ன பண்ணுறாப்புனா கொஞ்சம் டைம் எல்லாமே பேசி சரி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்காங்க. இதுக்கிடையில் இந்த பையனை யார் தூண்டி விட்டாங்கன்னு தெரில, அந்த சுர்ஜித் அப்படிங்கிற பையனை யார் தூண்டி விட்டாங்கன்னு தெரில. இந்த பையனை கூட்டிகிட்டு வந்து மிளகாத்தூளை கண்ணில் போட்டு வெட்டி படுகொலை பண்ணிடுறாங்க. இந்த படுகொலை வந்து தமிழ்நாடு முழுவதும் பரபரமாக பேசப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் கூட அதுக்கு வருத்தம் தெரிவித்து பேசியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆணவ படுகொலையாக தமிழக மக்கள் பார்க்குறாங்க. உண்மையாகவே வந்து ஒரு பட்டேல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வேறொரு சாதி பெண்ணையோ வேறொரு சாதி ஆணையோ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது வெட்டி படுகொலை செய்யும் பொழுது அது ஆணவ படுகொலையாக பெருசாக அதை பார்க்குறாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த கவினோட படுகொலையும் நடந்திருக்கு. இந்த கவினோட படுகொலையை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கில் அவங்க அம்மாவும் குற்றவாளியை செஞ்சுருக்காங்க, அவங்க அப்பாவும் குற்றவாளியை செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு. இது போன்ற ஆணவ படுகொலைகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு ரொம்ப நுட்பமாக கையாளுறாங்க. நுட்பமாக கையாண்டு தான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே வந்து யுவராஜ் அப்படிங்கிற ஒரு கொலை வழக்கு, கோகுல்ராஜ் அப்படிங்கிற ஒரு கொலை வழக்கில் யுவராஜுங்கிற ஒரு அக்யூஸாக சேர்த்து அவருக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனைங்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசு பெற்றுக் கொடுத்துருக்கு. அது ஒரு ஆணவ படுகொலை. இது மாதிரி ஆணவ படுகொலை தமிழகம் முழுவதும் நடக்குது. பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆணவ படுகொலை நடக்குது. அதே போல் இந்த வழக்கிலையுமே கவின் அவர்களுடைய படுகொலை வழக்கில் தமிழ்நாடு அரசு யாரெல்லாம் உண்மை குற்றவாளிகள், அவன் ஒரு ஆளாக போய் விட்டிருக்க முடியாது. அதாவது நான் அட்வொகேட்டு, எனக்கு சில விஷயங்கள் தெரியும். கிளாஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் நாங்கள் பேசுவோம். அப்போது ஒருத்தன் மிளகாத்தூளில் ஒருத்தன் போட்டுட்டு ஒருத்தன் வெட்டினானா அது வெட்டக்கூடிய சாத்தியக்கூறியே கிடையாது. ஒருத்தன் இந்த கையில் அருவாளை வச்சுட்டு இந்த கையில் மிளகாத்தூளை போட்டு எப்படி வெட்ட முடியும்? அப்போ இந்த ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த மிளகாத்தூள் இவன் கண்ணியம் படும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவங்க யாரோ அதை சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தாக நாங்கள் வைக்கிறோம். அப்போது யார் அவனுக்கு உடந்தையாக இருந்தது, அவனுக்கு கொலை செய்ய சொல்லி தூண்டியது யார், அவனுக்கு ஆயுதங்கள் கொடுத்தது யார், அவனுக்கு ஆயுதம் தயாரித்து செஞ்சு கொடுத்தது யார், இவங்களெல்லாம் அந்த வழக்கில் குற்றவாளியை சேர்க்கணும். இந்த குற்ற வழக்கை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் கூட சொல்லியிருக்காங்க. 3 வாரத்தில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு இந்த வழக்கில் வந்து நீதியை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இந்த காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு இந்த கவினுடைய ஆணவ படுகொலைக்கு கண்டிப்பாக தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம்.